எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். இந்த ரூட் வந்து ஒரு புது ரூட். இது ஊட்டி காரமடை போகிற ரூட் இது. ஸோ டோட்டலாக 43 பெண்டு இருக்குது. தெரியுதுங்களா? ஸோ 3rd பெண்டு இறங்கிட்டு இருக்கேன் நான். இது ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் தாங்க. இது முல்லை, கெத்தை, காரமடை ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் தான். இது எலிஃபென்ட் காரிடார். இது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக இந்த வீடியோ மூலியமாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டக்குன்னு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உட்காந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேச்சர் என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்க, ஃபுல்லாக மிஸ்ட். இது இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா 3:30 மணி. இன்னும் மிஸ்ட் பாருங்க எப்படி இருக்கு. கீழே போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. அனிமல்ஸ் எப்படி பக்கத்தில் போனால் தெரியுமா இல்லை தூரத்துலேருந்தே தெரியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு பனிமூட்டமாக இருக்கு. ஃபிங்கர்ஸ் கிராஸ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கேன். மழை பெய்யாமல் இருந்தால் சரி. பியூட்டிஃபுல் கிளைமேட்டுங்க. பாருங்க, சூரியனே இல்லை. இப்போ போக போக வந்து சூரியன் இல்லை. ஃபுல் பயங்கரமாக சில்னஸாக இருக்குது. மொத்தம் 43 பெஞ்சுங்க. 43 பெஞ்ச் எப்படி போகிறதுன்னு தெரியல. பார்க்கலாம். ஏன்னா ஃபுல்லாக வந்து எலிஃபென்ட் காரிடார் வேறு. இது யானைங்க நடமாட்டம் அதிகமாக இருக்கிற ஏரியா இது. ரோடுங்கெல்லாம் நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் வந்த வரைக்கும் ரோடு நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல. சூப்பர் கிளைமேட்டுங்க. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. ரோடில் தண்ணியாக இருக்கு. மெதுவாக போகிறதாகுது. டர்னிங் ஸ்கிட் ஆகிடும். ஃபோர்த்து பெண்டு வந்திருக்கேன். வீடியோ பார்த்துட்டு லைக் போடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் வந்து யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணோம் நிறைய பேருக்கு. நம்மளோட சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு என்னோடய சேனலுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவேன். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. சிக்ஸ்த்து பெண்டு. ஒரு பெண்டும் பயமாக இருக்குங்க திரும்புறது. பாருங்க, சூரியனே இல்லை. ஃபுல்லு மிஸ்டுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கேன் நான். லாஸ்ட் டைம் நான் வந்திருந்தேன். நான் ஃபுல் மழை இருந்ததுனால இந்த ரோட்டில் போகல. நான் ரிஸ்க் எடுக்கல. என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். கூடலூர், கோயம்புத்தூர், ஊட்டி, கோயம்புத்தூர், கூடலூர் டு ஊட்டி.
ஃபுல்லு மலையில் நனைஞ்சிட்டு தான் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான். நைன்த்து பெண்டு. இன்னும் போயிட்டே இருக்கணும். 43. இப்போ தான் 9வது பெண்டு. மெதுவாக தாங்க போயிட்டு இருக்கேன். பாருங்க யானை சாணிங்கெல்லாம். நல்ல ஒரு த்ரில்லிங்கான ரைடு தாங்க போயிட்டு இருக்கேன். 11/43. பாருங்க யானை சாணி நிறையா இருக்குது. யானைங்க நைட்டு நல்லா வளாத்தி இருக்குது ஃபுல்லாக. இதில் நைட் அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல. இந்த ரோட்டில் 2 வீலர் அலோவ் பண்ண மாட்டாங்க. 4 வீலர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தாங்க கொஞ்சம் வெயில் தெரியுது. இன்னும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பாருங்க யானை மூங்கில் முறிச்சு போட்டு இருக்கு. இதெல்லாம் யானையோட இது தாங்க, எல்லாம் முடிச்சு போட்டு இருக்கு. வண்டி மேலே தான் வந்துட்டு இருக்கு, கீழே எதுவும் போகல வண்டிங்க. ரோடு அருமையாக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த ரோடு வந்து நம்மளோட எக்ஸ் சிஎம் ஜெயலலிதா மேடம் இந்த ரோடு தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க ஊட்டிக்கு வரும்போது. ஸோ அதனால் இந்த ரோடு எப்பவுமே பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. போர்டுங்களே காணும். பாருங்கள் யானை எப்படி தள்ளி விட்டு இருக்கு பாருங்கள் மரங்கள. யானை சாணிங்க பாருங்கள். யானை தூரத்தில் மரத்தை முறிச்சு போட்டு இருக்கு நடு ரோட்டில். எஸ் பேண்டுங்க நிறைய இருக்குது. ஃபுல் டவுனு தான் இது. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் கார்லேயே போங்க.
யானைக்கு இன்னும் கோவம் தெரில, போட திருப்பி விட்டுக்கு பாருங்க. எயிட்டீன்த் பெண்ட். ஃபுல்லு பாருங்கள் மிஸ்ட்டு, திரும்ப மறுபடியும் மிஸ்ட்டு. சூரியன் அவ்வளோ இல்லை, ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகிருக்கு. ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. பாருங்கள் யானை எவ்வளோ மேலே ஏறி வருது பாருங்கள். 3rd 4th பெண்ட் வரைக்கும் வந்திருக்குங்க யானை. மேலேருந்து நான் பார்த்தேன், 4th பெண்ட் வரைக்கும் வந்து போட்டு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நேச்சர் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இன்னும் 23 பெண்ட்ஸ் பாக்கி இருக்கு. சூப்பராக இருக்குங்க வியூ மேலே. இந்த கத்தாலி மரம், கேக்டஸ் நிறையா இருக்குங்க. ஏன்னா சாணி இப்போ தான் போட்ட மாதிரி இருக்கு, ஃப்ரெஷ்ஷாங்க. கீழே இறங்கிட்டு இருக்கா அநேகமா. ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிருக்கு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் அங்கே இந்த ரோட்டில் வந்துட்டு இருக்கேன். நான் ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் வர்றதுனால கொஞ்சம் பயம் கலந்து ஒரு த்ரில்லிங்கான அனுபவம். காரெல்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. அநேகமாக யானை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் இல்லைன்னா எதனா சொல்லியிருப்பாங்க யானை இருக்குது அப்படின்ட்டு. நம்ம போகும்போது வரலாம், வராமலையும் இருக்கலாம். கல் நடு ரோட்டில் போட்டுருக்குறாங்க. யாருன்னா வண்டி 2 வீலரு 4 வீலர் அது மேலே ஏற்றி பஞ்சர் ஆகக்கூடாது இல்லைங்களா. டுவெண்ட்டி பெண்ட். வெறும் யானை சாணிங்க தாங்க ஃபுல்லாக, 2 பக்கமும் யானை சாணிங்க தான். இங்கே ரீசெண்டாக மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், மண்ணுங்கெல்லாம் ரோடுக்கு வந்திருக்கு.
87th bend. டெட்லியாக இருக்குங்க பெண்டு. இன்னும் 13 பெண்டு பாக்கி இருக்கு. ரெண்டு போர்டும் ஒழுங்காக வச்சது இல்லைங்க. எல்லா போர்டும் சாச்சிடு இருக்கு. ஏன்னா பாருங்க, இன்னும் 10 பெண்டு பாக்கி இருக்கு. யானை சாணி ஃபுல்லு யானை சாணிங்க தான் இருக்கு. யானையே காணோம். இறங்குறது டேஞ்சரு. அதனால வண்டி ஸ்டாப் பண்ணாமல் போயிட்டே இருக்கு. நான் பாருங்க, ஒரு அக்கா அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. ஏமா பயம் இல்லையா? வண்டியா போறீங்க? யானை எல்லாம் வராதா? பாருங்க, வண்டியா நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம பின்னாடி நம்மளோட தோழர் இருக்காரு. இல்லைன்னா அம்மாவுக்கு லிஃப்ட் கொடுத்துருப்பேன் நான். I asked her, why you walking alone? She said just now she finished work and going. I said elephant will come. Now what will happen? What to do? That's her daily wages. No, she has to work. That's what she was telling. நம்மளோட தோழருக்கு தமிழ் தெரியாது. Like her, you'll come alone in this road? Huh?
நம்மளாலலாம் நடந்து வர முடியாதுங்க. வண்டியில வர்றதுக்கே டக்கு டக்குந்து. மண் ஓடிச்சு பாருங்க. மண் அந்த மக்கள் எல்லாம் வந்து நிச்சயமா அப்ரிஷியேட் பண்ணாங்க. காட்டில் பயம் இல்லாமல் நடந்து போகிறாங்க, பயம் இல்லாமல் வாழ்கிறாங்க. பயம் இருக்கு, இருந்தாலும் அவங்களுக்கு பழகிடுச்சு. நம்மள மாதிரி ஆளுங்க வந்தாக்கா பயம் எப்படி பயம் இருக்கும் இல்லைங்களா, புதுசாக. ஸோ அவங்களுக்கு எங்கேயே இருந்து பழக்கம் ஆயிடுச்சு. கெத்தை வந்துடுச்சுங்க, கெத்தை வந்திருக்கோம். இப்போ நம்ம ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாங்க. டன் இயர் ஒன்லி. I don't know movie name. It's old movie. Sridevi Rajini. தண்ணி பாருங்க, ஃபால்ஸ் மாதிரி செமையா போகுது. மழை பெஞ்சதுனால தண்ணி நிறைய வந்துட்டு இருக்குங்க மேல இருந்து. பாருங்க, அந்த ப்ரௌன் கலரா நல்லா இருக்கு தண்ணி. மண்ணு அது அப்படியே பெயிண்ட் மாதிரி அப்படியே ஒட்டின்னு இருக்கு பாருங்க. குட்டி பாருங்க. பாருங்க பைப்பு, பவர் ப்ராஜெக்ட் பைப் பாருங்க மேலே தெரியுதுங்களா, இவ்வளோ பெரிய பெரிய பைப்பு. பவர் ஜென்ரேட் பண்ணுறதுங்க இது இந்த இடத்துல.
ரொம்ப பழைய டேமுங்க இது. ரஜினியெல்லாம் இந்த பழைய படத்துலலாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்களே அந்த இடம். எனக்கு பேர் தெரியல. கனடா பவர் ஹவுஸ். கனடா பவர் ஹவுஸ் பாருங்க. பவர் ஜென்ரேட் ஆகி தண்ணி வருது பாருங்க. பாருங்க ட்ராக்கு மேலே அப்படியே போகுது ட்ராக்கு. அந்த ஜென்ரேட்டர் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு பாருங்க ஒருன்ட்டு. சின்ன நீர்வீழ்ச்சி. செமையாக இருக்குங்க பாருங்க. ப்ராஜெக்ட் அது டேம் கேட் ஓப்பன் பண்ணி தண்ணி வர்றது இடம். தெரியுதுங்களா? தண்ணி ஓப்பன் பண்ணல. ஃபுல்லு பாருங்க. இன்னும் பனிமூட்டமாகவே இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னாக்கா 4:20 ஆகுது. காலையிலேருந்தே எப்படியே தான் இருக்கு. செம வியூங்க பாருங்க. இங்கே இன்னும் நல்லா இருக்கு வியூவு. இன்னும் க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க ஃபால்ஸ் பாருங்க. மேலேருந்து வருது, மெலிசா வருது தண்ணி. நைட்டு அலோவ் பண்ணுறது இல்லைங்க. 9 o'clock மேலே அலோடு இல்லையா. அங்கே எதையில் ஒரு ஃபாரஸ்ட் வாட்சர் இருந்தார். ஸோ அவர்கிட்ட கேட்டேன். ஸோ நைட்டு யாரும் அலோடு இல்லை. சூப்பராக இருக்குங்க. நல்லா என்ஜாய் பண்ணேன் இந்த வாட்டி. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் நிறைய லைக்குங்க சப்ஸ்கிரைபுங்க அள்ளி கொடுங்க மறக்காமல். இருங்க ஒரு யூட்டன் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பண்ணலாம். எதுவும் தெரியல.
நல்லா சின்ன சின்ன அருவியாக நல்லா இருக்குங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. மேலே இந்த இடத்துல அவ்வளோ சில்னஸ் இல்லை. மேலே ஊட்டி அந்த மாதிரி சில்னஸ் இல்லை, இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த மழை பெஞ்சா எப்படி சில்லாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. எத்தனாவது ஏர்பின் பேண்ட் இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிறோம்? இப்போ 40, இன்னும் 3 பெண்டிங்கில் இருக்குது. அங்கேருந்து இறங்கி வராங்க, மேலேருந்து இறங்கி வந்துட்டு இருக்கோம். நல்லா ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரூல்ஸு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் அனிமல்ஸு பாதுகாப்பாக இருக்குது, ஃபாரஸ்ட்டு பொல்யூட் ஆகாமல் இருக்குது. பாருங்க எங்க பாருங்க யானை சாணி நிறைய இருக்குங்க யானை. ஆனால் ஒன்று கூட கண்ணுக்கு கிடைக்கல இன்னைக்கு. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக. அட் எனி மூமெண்ட் நம்மளுக்கு யானை கண்ணில் தெரியும்னு நினைக்கிறேன். நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, மேலே இருந்து லேண்ட்ஸ்லைடிங்கு பாருங்க. அங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ ஸ்லைட் ஆகிருக்கு பாருங்க. சார் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நிற்க வைக்காதீங்க மழை பெய்கிற டைமில். ஓகே, பெண்டு முடிஞ்சது. 43 ஏர்பின் பெண்டு முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நிறைய அடர்த்தியாக இருக்கிறதுனால தாங்க மழை நிறைய பெய்யுது. காடு இந்த மாதிரி மரங்கள் இல்லைனாக்கா மழையே பெய்யாது. ஸோ நம்மளோட ரெஸ்பான்சிபிள் நேச்சரை காப்பாற்றுறது தான். இங்கே ஏதாவது யானை தெரியுதோ பார்ப்போம். யானை தண்ணி குடிக்க.
பாருங்க. யானை, புலி, கரடி ஏதாவது தண்ணி குடிக்குதா? எதுவுமே இல்லையா? ஆப்போசிட்டில் பார்ப்போம். அதான் பழைய இது பிரிட்ஜுன்னு நினைக்கிறாங்க, கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம நிற்கிறது வந்து புது பிரிட்ஜ். இது அது பழைய பிரிட்ஜு. எதுவும் இல்லைங்க அனிமல்ஸு. இந்த தண்ணி சவுண்டு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு ரிலாக்ஸேஷன், மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குங்க இந்த தண்ணி சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தாக்கா. நீங்களும் கேளுங்க எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் போடுங்க. அப்படியே கிளம்பலாம். நம்மளோட அதிர்ஷ்டம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, இன்னும் இருக்குது, காடு முடியல, பார்ப்போம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்வாங்க இல்லையா? உதகமண்டலம் ஹைவே டிபார்ட்மெண்ட் விசிட் அகேன். ஸோ ஊட்டி லிமிட் முடிஞ்சது. இந்த இடத்துல தான் பரளி காடு கூட இருக்குங்க, ஈகோ டூரிசம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்னால அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுங்க அது. அதுக்கு ஒரு வாட்டி பிளான் பண்ணி போயிட்டு வரணும் பரளி காடு. அது ஃபேமிலியோட போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எப்போ போகிறேனோ அப்போ வந்து அந்த டீட்டெயில்ஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன். நான் அந்த வீடியோ யூடியூப்பில் போஸ்ட் பண்ண உடனே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். நான் இன்கேஸ் நீங்கள் போயிருந்தீங்களானாக்கா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கு பாருங்க. ஆப்டிக் ஃபைபர் கேபிள் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் சரியான காடுங்க இது. நல்ல த்ரில்லிங்கான ஒரு அனுபவங்க எனக்கு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ இதான் ஒரு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான அனுபவம். இன்னும் வேறு காடெல்லாம் இருக்குது. ஸோ தற்போது வரைக்கும் இது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். நான் போயிருந்த காட்டில், ஃபாரஸ்ட் டூரில். ரோடுங்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க, ஒரு குறையும் இல்லை ரோட்டில்.
சூப்பராக இருக்குது. என்னன்னா நம்ம கான்ஷியஸாக ஓட்டணும். ரோடு நல்லா இருக்குன்ட்டு ஸ்பீடாக போகக்கூடாது. ஏன்னா இது வந்து நேரோ ரோடு, இது நிறைய டேர்னிங்ஸ் இருக்குது, ஆப்போசிட்டில் வண்டிங்களும் வரும். ஸோ நம்ம உஷாராக பார்த்து தான் ஓட்டுட்டு போகணும். நம்மளோட சேஃப்டியும் முக்கியம், அடுத்தவங்களோட சேஃப்டியும் முக்கியம். சேஃப் டிரைவிங் இஸ் தி பெஸ்ட் டிரைவிங். ஸோ எதாக இருந்தாலும் சேஃபாக ஓட்டுங்க. கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கங்கே சைன் போர்டு வச்சுருக்காங்க, அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது பண்ணாலே ஆக்சிடென்ட்ஸ் 99% ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ணிடலாங்க. ஓ குரங்கு சண்டை, லங்கூர் பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க. டைம் 4:30 மணி ஆகுது. யானை வெளியே வர காணோம். யானை வருமா வராதா? ஆப்ஷன் ஏ வரும், ஆப்ஷன் பி வரும், ஆப்ஷன் சி வரும். ஆப்ஷன் டி இல்லை. அதே தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். மேலேருந்து கீழே வரைக்கும் இறங்கியாச்சு. ஆல்மோஸ்ட் 80% வந்தாச்சு. யானை பார்க்கல. ஆனால் அதோட இந்த ஃபாரஸ்டோட அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸு நல்லா என்ஜாய் பண்ணேன். அப்படியே இப்படி முன்னாடி ஒரு யானை அப்படியே நடந்து வரக்கூடாது நம்மள ஆப்போசிட்டில். எப்படி இருக்கும்? இன்னும் மேலே மேலே நிறைய ஃபாரஸ்ட்டுங்க இது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களோட ஆதரவு தெரியுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் மூலிமா லைக் போடுங்க. ஏதாவது குறைகள் இருக்கு அப்கமிங் வீடியோஸில் அதை ஃபாலோ பண்ணிவிடுவேன். ஆனால் இது பயங்கர பெரிய காடுங்க. இது போயிட்டே இருக்கு, நானும் போயினே இருக்கேன். மாடு நின்னுக்குது. Hyundai Ion. ஒரு சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸுங்க இன்னைக்கு. சான்ஸே இல்லை. லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் இந்த ஃபாரஸ்ட். இது பரளிக்காடு போகிற ரூட்டுங்க. இது அந்த பக்கம் செக் போஸ்ட்டு. எல்லா ஃபாரஸ்ட்
forest. Huh? No, still it is a forest. It's a very big forest, no? Mannar. Huh? All Tamil Nadu only this is. Okay friends, hope இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஆதரவு சப்ஸ்கிரைப் பட்டன் மூலியமா தெரிவிச்சிருங்க. எல்லா வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய், டேக் கேர்.